Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 23/8/2024. இந்த வீடியோவை நம்ம ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோவில் நேற்று ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஆஃப்லைனில் நடந்த கவுன்சிலிங்கில் நேரடி கலந்தாய்வில் சீட் எடுத்த மாணவர்களுடைய விவரங்கள் 7.5% ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதே போல் பிடபிள்யூடி கோட்டா எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க எந்தெந்த காலேஜில் அலாட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இனி ஆன்லைனில் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா, இதில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி சீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஜஸ்ட் நவ் வந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நேற்று நேரடி கலந்தாய்வில் கலந்து கொண்ட மாணவர்களுடைய அலாட்மெண்ட், அவங்களுக்கு எந்தெந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் பிடபிள்யூடி ஸ்பெஷல் கேட்டகரியில் சீட்டு கிடைத்த மாணவர்களுடைய விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க? 12 பேர் 11 பேர் பிடபிள்யூடியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 11 மாணவர்கள் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட்டுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் சீட்டு கிடச்சிருக்குது. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், இப்போது ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்து கொண்டு இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதை கடைசி வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு 11 சீட்ஸ் பிடபிள்யூடியில் அலாட் ஆகிருக்குது. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 7 சீட்டு பிடபிள்யூடியில் அலாட் ஆகிருக்குது. அதே போல் இங்கே மதுரை மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேட்டகரியில் 11 சீட்டு ஆட் ஆகிருக்குது, அலாட் ஆகிருக்குது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 3 சீட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் 1 சீட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் அலாட் ஆகிருக்குது. அதே போல் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 1 கேண்டிடேட்டுக்கு பிடபிள்யூடிலையும் 1 கேண்டிடேட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் அலாட் ஆகிருக்குது. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 1 கேண்டிடேட்டுக்கு பிடபிள்யூடிலையும் அதே போல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் அலாட் ஆகிருக்குது. இதே போல் ஒவ்வொரு காலேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 10 சீட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு கிடச்சிருக்குது. சேலம் மெடிக்கல் காலேஜில் 3 சீட்டு பிடபிள்யூடிக்கும் 1 ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும். ஓகேங்க சார், இதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம், விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இப்போது டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அது 226. அதை நான் உங்களுக்கு இமேஜாகவும் காமிக்கிறேன். இப்போ இதில் கிட்டத்தட்ட பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு நேற்று அவைலபிள் கேண்டிடேட் எவ்வளவு அப்படின்னா 70+ தான். இன்னமும் கரெக்டாக சொல்ல போனால் ஒரு 74 பேர் தான் அலாட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போது அவைலபிள் சீட்ஸ் எவ்வளவு? 226. அலாட்டட் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு? 74. அப்படின்னா 74 பிடபிள்யூடி கேண்டிடேட் தான் இருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் வரப்போகுது? 152 சீட்ஸ் ரிட்டர்ன் ஆக போகுது. பிடபிள்யூடி கேட்டகிரியிலேருந்து 226 சீட் இருந்துச்சு.
அதில் 74 சீட் ஃபில்லப் ஆகிருக்குது, 152 சீட் ரிட்டர்ன் வரப்போகுது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங்கில் இப்போ நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில், அதில் வந்து இந்த சீட்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்த 152 சீட் அப்படிங்கிறது ரிசர்வேஷனில் பிரிச்சுக்குவாங்க. ஓசிக்கு எவ்வளவு, பிசிக்கு எவ்வளவு, எம்பிசிக்கு எவ்வளோ போக போகுது, எஸ்சிக்கு எவ்வளவு, எஸ்சிஏக்கு எவ்வளவு, எஸ்டிக்கு எவ்வளவு அப்படிங்கிறத இந்த ரிசர்வேஷன் ரூல்ஸ் அப்ளை பண்ணி இந்த 150+ சீட்டு, அக்யூரேட்டாக சொல்லணுன்னா 152 சீட்ஸுக்கு வந்து எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து இப்போதைக்கு நேற்று நடந்த அந்த நேரடி கலந்தாய்வில் பிடபிள்யூடி கேண்டிடேட்னுடைய அன்ஃபில்டு சீட்டு, ஓகேங்களா, ரிட்டர்ன் சீட்டு வந்து நம்மளுக்கு திரும்ப கிடைக்க போகுது. சரி, இப்போது அலாட்மெண்ட் வாங்கினவங்களுக்கு தெரியும் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த காலேஜ் அப்படிங்கிறது. இந்த பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றின விவரங்கள் தேவை அப்படின்னா இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகேங்களா, அதே போல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் கொடுத்துருக்குறாங்க எல்லா காலேஜுக்கும், அதாவது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு, அது போக இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை எல்லாத்துக்குமே இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, சரி, அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். இதன் மூலமாக நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 150+ சீட்ஸ் வந்து கூடுதலாக, அதாவது கூடுதல்னால் சீட்டு ஆட் ஆகலை, ரிட்டர்ன் ஆகிற சீட்டு பொது கலந்தாய்வுக்கு வரும், ஆன்லைனில் பொது கலந்தாய்வுக்கு வரும். ஓகேங்களா, அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன, நேற்று நடந்த நேரடி கலந்தாய்வில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5%க்கு அவங்களுக்கு எந்தெந்த காலேஜ் அலாட் ஆச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போது இதுதான் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான அலாட்மெண்ட். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இந்த மாணவர்களுக்கெல்லாம் சீட் அலாட் ஆகிருக்குது, கிட்டத்தட்ட 16 பேர்த்துக்கு. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஒரு 16 பேர்த்துக்கு சீட் அலாட் ஆகிருக்குது. அப்போ 250 சீட்ஸ் இருக்கிற காலேஜாக இருந்தால் 16 பேர். கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 10 பேர்த்துக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜில் 16 பேர், 200 இருந்தால் 10 சீட் அலாட் ஆகும். ஓகேங்களா, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 10 சீட் அலாட் ஆகிருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு. செங்கல்பட்டில் 6 சீட் 7.5ல் ரிசர்வ் அலாட் ஆகிருக்குது. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 16 சீட் அலாட் ஆகிருக்குது. அதே போல் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 13 சீட் அலாட் ஆகிருக்குது 7.5% ஸ்டூடெண்ட்டுக்கு. மோகன்குமார் மங்கலம் சேலம் ஒரு 6 சீட்டு ஆட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஏபி விஸ்வநாதம் திருச்சியில் ஒரு 10 சீட்டு ஆட் ஆகிருக்குது, அலாட் ஆகிருக்குது. தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் ஒரு 10 சீட்டு அலாட் ஆகிருக்குது. இதே போல் நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது 7.5 ரிசர்வேஷனில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்தெந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம். இதில் மொத்தம் 86 பேஜஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா 7.5% ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சாலும் அது வந்து ஃபீஸு ஃப்ரீ தான். அதுவே கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைச்சாலும் ஃப்ரீ தான். பிடிஎஸில் கிடைச்சாலும் ஃப்ரீ தான். செல்ஃப் ஃபைனான்ஸ் பிடிஎஸ் கிடைச்சாலும் அது வந்து ஃப்ரீ சீட்டு தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதனால் அப்படின்னா ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து கூடுதலாக ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு ஆன்லைனில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 150 சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் கட் ஆஃப் வந்து லைட்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணினதை விட கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டாலோ ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, அந்த டவுட்டையும் நான் வந்து
கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.